ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யூடியூப் பத்தினது தான் பேச போறோம். நிறைய பேர் நினைக்கிறீங்க யூடியூப் வந்து ஒரு வருமானத்துக்கான பிளாட்ஃபார்ம். ஆமா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எடுத்த எடுப்புல எல்லாம் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும், வருமானம் வரும்னு சொல்ல முடியாது. நீங்க யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா செய்யற வேலையை விட்டுட்டு வந்து யாரும் யூடியூப் ஆரம்பிக்காது. அதை வேணா ஒரு பார்ட் டைம் ஜாபா வச்சுக்கோங்க. யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கான விதிமுறை எல்லாம் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனா வியூஸ் வரதும் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதும் ரொம்ப நாள் ஆகும். உடனே சக்சஸ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க முகம் காட்டாமலே சம்பாதிக்கலாம், கூகுள்ல ஸ்டோரியை எடுத்து நம்ம காப்பி பண்ணி அதை கொஞ்சம் மானிட்டேஷன் பண்ணி நீங்க சொல்லலாம், அதுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே வேற ஏதாவது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டா கூட காப்பிரைட் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா மியூசிக் ஏதாவது எடுத்தா அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது. நமக்கு என்ன வரும் வராதுன்னு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஆரம்பிங்க. என்ன கேட்டீங்கன்னா அதிகமா சப்ஸ்கிரைபர் எதுல எடுக்கலான்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்ஸ்ல தான் சொல்லுவேங்க. ஆனா அதுல வாட்ச் டைம் கிடைக்காது உங்களுக்கு. ட்ரெண்டிங்ல எந்த வீடியோ இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ள டயர்ட் ஆயிடும் நமக்கு. நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க ஏஐ வச்சு நீங்க ஸ்டோரி சொல்லி போட்டு நிறைய வியூஸ் எடுக்கலாம், நிறைய சப்ஸ்கிரைபரை எடுக்கலாம்லாம் சொல்லியிருப்பாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்றவங்க ஆனா அவங்க ஏன் பண்ணல? அந்த மாதிரி பணம் வருதுன்னு சொன்னாக்கா ஏன் அவங்க அந்த மாதிரி ஒரு சேனலை உருவாக்கல? அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட். இதை ஒரு கண்டென்ட்டா போட்டோம்னா நிறைய வியூஸ் கிடைக்கிது அவங்களுக்கு. அதே மாதிரி வியூஸ் போகலன்னா இந்த செட்டிங்ஸ் போங்க, இதை பண்ணுங்க, உங்களுக்கு வியூஸ் வரும். அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்குது. ஆனா அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி எத்தனை பேருக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லாங் வீடியோ போடுற எல்லாருக்குமே வியூஸ் ரொம்ப கம்மியா தான் வரும். அதுவும் புது யூடியூபருக்குன்னா ரொம்ப ரொம்ப சொல்ல போனா 10 பேர் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க புது யூடியூப் சேனலை ஓபன் பண்றதா இருந்தா அதுக்கு முன்னாடி எடிட்டிங் எப்படி பண்றது, மியூசிக் எங்கிருந்து எடுக்கிறது, காப்பிரைட் இல்லாத வீடியோஸை எங்கிருந்து எடுக்கிறது, அதை நம்ம எப்படி எடிட் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணணும், தம்ப்லைன் எப்படி உருவாக்குறது, ஹெட்டிங் எப்படி உருவாக்குறது, ஹெட்லைன் எப்படி உருவாக்குறது, அப்புறமா நிறைய இருக்கு, டேக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூடியூப் சேனலை ஓபன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வழியில நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நம்ம இப்போ ஒரு சமைக்கிறோம், ஒரு சாம்பாரே பண்றோம்னா அதுக்கு தேவையான உப்பு, புளி, காரம் எல்லாமே சேர்த்தாதான் அதுக்கான சுவை கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட வீடியோஸை நம்ம எவ்வளோ அட்ராக்டிவா காட்டுறோமோ அப்போ வந்து நமக்கு மக்கள் கிட்ட போய் சேருன்றதை விட யூடியூப் நம்மள சஜஷன் பண்ணும் மக்கள் கிட்ட. சரி, நம்ம அப்படியே வீடியோ போட்டு 1000 சப்ஸ்கிரைபரை எடுத்தா கூட அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே எடுத்தாலும் மானிட்டேஷன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு ஏதேதோ ப்ராப்ளம்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் இன்னும் அதை பத்தி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாதுங்க. ஒரு யூடியூப் சேனலை ஓபன் பண்றீங்கன்னா 1க்கு 2 முறை யோசனை பண்ணி உங்களுக்கு எந்த கண்டென்ட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, உங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்க அந்த கண்டென்ட்டை எடுங்க. இப்ப என்னால வாய்ஸ் ஓவர் கொடுத்து மட்டும்தான் பண்ண முடியும். என்னால என் ஃபேஸை காட்டி வீடியோ போட முடியாது. எனக்கு அதுல இஷ்டமும் இல்லை. அந்த மாதிரி இப்போ என்னோட 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சி 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து நான் மானிட்டேஷன் பண்ணும்போது என் சேனல் மானிட்டேஷன் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபேஸ் காட்டல, வெறும் வீடியோஸ் எங்கேருந்து காப்பிரைட் வீடியோ இல்லாம இருக்கோ அதை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன், வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன். அதனால நீங்க ஒரு சேனல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால இது பண்ண முடியுமா, இது பண்ணா நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசனை பண்ணி நீங்க சேனலை ஓபன் பண்ணுங்க. என்னோட இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ லைக் பண்றீங்களோ அவ்வளவும் இந்த வீடியோவை